நம்ம யூடியூப் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், ஃபேஸ்புக் பார்க்குறோம், இன்னும் பல சோசியல் மீடியாக்கள் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆனால் எந்த வீடியோ பார்த்தா நம்ம வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகரும், அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இது. சேவிங்ஸ், பங்குச்சந்தை இன்வெஸ்ட்மெண்ட், இது குறித்தான விஷயங்களை நம்மளோடு பகிர்ந்து கொள்ள எனது இணைய நண்பர் ராம்குமார் மேட்டுப்பாளையம் அவர்கள்கிட்ட தான் நம்ம இந்த விஷயங்கள் பற்றி பேச போகிறோம். எல்லோரும் ஏதோ ஒரு வேலை செய்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் சம்பாதிக்கிறாங்க. ஒன்றா கம்மியாக சம்பாதிக்கிறாங்க, இல்லை அளவாக சம்பாதிக்கிறாங்க, இல்லை அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. எப்படி சம்பாதிச்சாலுமே சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்குது. எக்ஸாம் வந்து பேங்க்கில் போடலாமா, போஸ்ட் ஆஃபீஸில் போடலாமா, அல்லது எஸ்ஐபியில் போடலாமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஒரு சேவிங்ஸ்னால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் பங்கு சந்தையில் எப்படி அந்த பணத்தை போடுறது, அந்த சேவிங்ஸ் எப்படி இன்வெஸ்ட்டாக மாற்றுறது. அப்புறம் ஒரு பயம் இருக்குது. பங்கு சந்தை வந்து சில பேர் ஜெயிக்கிறாங்க, சில பேர் தோக்குறாங்க. இதில் அதனால் ஒரு தயக்கம் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது. அந்த ஆற்றுல இறங்கலாமா வேணாமா, இந்த கிணத்துல குதிக்கலாமா வேணாமா அப்படின்னு எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேர்த்துக்கு இருக்குது. இந்த மாதிரி இந்த 3 விஷயங்களையுமே கொஞ்சம் டீப்பாக சொன்னீங்கன்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எங்கள் சேனல் அன்பர்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுங்கள். முதல்ல உங்களுக்கு எஸ்எஸ் மீடியா இவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. முதல்ல என்னை அழைச்சி இது பண்ணுறதுக்காக மக்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க. முதல்ல வந்து ஒருவர் வந்து வருமானம் ஈட்டுறார் அப்படின்னு சொன்னான்னா அவர் வந்து சேவிங்ஸு அப்படின்ற மாதிரி அவர் பண்ணுறதே இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா, அதாவது சேவிங்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கஷ்ட காலத்தில் வந்து உங்கள் தேவைகளை, பண தேவைகள் வந்து பொருளாதார தேவைகளை வந்து பூர்த்தி செய்வதற்கு உண்டானது தான் பேர் தான் சேவிங்ஸ். ஓகே. ஒருத்தர் சேமிக்கும் போது அவருடைய படிப்பு, குழந்தைகளுடைய படிப்போ இல்லை கல்யாண செலவுகளோ இல்லை மருத்துவ செலவோ ஏதோ ஒன்று அவசரத்தில் தேவைகள் வர்றப்போ இந்த சேவிங்ஸ் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு உதவும். அதனால் வந்து நிறைய பேர் சேவிங்ஸ் பண்ணுறதில்ல. அதனால் சேவிங்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு தான். இதில் 2 விதம் இருக்குதுங்க. சேவிங்ஸ் ஒன்றுங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டு அப்படின்றது ஒன்று. நீங்கள் ஏற்கனவே பங்குச்சந்தையில் பண்ணுறதுக்கு பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. சேவிங்ஸ் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னு சொன்னால் 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உண்டியலில் சேமிக்கிறது ஒரு விதமான சேமிப்பு. பார்த்திங்கன்னா ஏன்னா சேமிப்பு என்றாலே என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சிறுக சிறுக பணம் சேர்த்திக்கிட்டே வர்றீங்க, அது அவங்க அவசர தேவைகளுக்கு டக்குன்னு உதவும். ஏன்னா அது உங்கள் கையில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் சேவிங்ஸ் உங்கள் உண்டியலில் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அவசரத்துக்கு உதவும். இதில் இன்னொரு கட்டம், எனக்கு சேவிங்ஸும் என்னோடய தேவை, டக்குன்னு பண தேவை உடனே வந்தால் எனக்கு கையில் பணமும் தேவை இருக்கணும், எனக்கு அதில் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்ற என்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போய் சேவிங்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டுங்க. சரி. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்றது வந்து 100% கவர்மெண்ட். அதோட இப்போ 100 ரூபா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கொண்டு போய் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா, 100 ரூபா மாதம் சேமிக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வட்டி கொடுத்து உங்களுக்கு கொஞ்சம் 5 வருஷமோ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இருக்கிற பார்த்தீங்கன்னா அந்த கேரண்டட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் நீங்கள் அங்கே போய் சேமிக்கலாம். அந்த பணம் உங்கள் எப்போ அவசரமோ அப்போ அந்த பணம் நீங்கள் உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணும். இதுக்கு பேர் சேவிங்ஸ். ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வர்றப்போ தான் அதில் பல டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்க. இப்போ உதாரணம் கோல்டு அப்படின்றதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி பங்கு சந்தை அப்படின்ற மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார். அடுத்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, பங்கு சந்தையில் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? அது வந்து எல்லாரும் நிறைய பேர் வந்து பங்கு சந்தைனாவே அது வந்து நஷ்டம் அடையிறது தான் தொழில், யாரும் சம்பாரித்த மாதிரி இல்லை, எல்லாம் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம், கேட்குறாங்க கேள்வி. பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய அனுபவத்தில் உதாரணம் என்னோடய அனுபவம் பார்த்திங்கன்னா 2008 நான் வந்து இந்த பங்கு சந்தையில் இருக்கேங்க, பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வந்து செபி ரெஜிஸ்டர்டோ இல்லை ஃபைனான்ஷியல் அட்வைஸரோ கிடையாது. ஓகே. முழுக்க நம்ம இப்போ கலந்துரையாடல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அனுபவ பகிர்தலை மட்டுமே தான். சூப்பர். அதனால் என்னோடய அனுபவத்தை தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதை நீங்கள் அதை அனலைஸ் பண்ணி எடுத்துக்கிறது. பங்குச்சந்தையில் பணம் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் நிறைய டைப் ஆஃப் செக்டார்ஸ் இருக்குது பங்குச்சந்தையில் பார்த்திங்கன்னா. அதில் இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடிங் அப்படின்ற மாதிரி பங்கு சந்தையில் 2 விதம் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் அப்படின்ற இதில் போய் பிளாட்ஃபார்மில் போய் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து நிறைய லூஸ் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா பணத்தை இழக்குவது வந்து அந்த ட்ரேடிங்கில் தான். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா அங்கே இழப்பதற்கு வந்து மிக மிக வாய்ப்பு குறைவு தான். அதுக்காக நான் 100% சொல்கிறதில்ல. இப்போ அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் 7000+ சம்திங் கம்பெனி வந்து அங்கே வந்து பங்கு சந்தையில் வந்து பங்கீட்டு இருக்குங்க. அதில் நீங்கள் ஒரு நல்ல நிறுவனத்தை தேர்ந்தெடுத்து அந்த நிறுவனத்தோடைய பங்குகளை வாங்கிட்டே வந்தீங்கன்னா சிறுக அது ஒரு கட்டத்தில் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்போது இருக்கும்.
அப்போ அதில் நீங்கள் வந்து உதாரண பங்குகள் நீங்கள் வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது இறங்கிடுச்சு உதாரணம், அதை நீங்கள் பயந்துட்டு நீங்கள் அதுலேருந்து வெளியே நஷ்டத்துக்கு போயிட்டுன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துதுங்க. சரிங்க. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா நிறைய பேர் பங்கு சந்தையை சரியான புரிதல் இல்லாமல் வந்து உள்ளே போய் அவங்க வந்து பண்ணுறதுனால சரிங்க. அவங்க வந்து பங்கு சந்தையில் நஷ்டம் அடைகிறாங்க. அதுதான் உண்மையை தவிர பங்கு சந்தையிலும் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதில் 2 விதம் இருக்குது இன்வெஸ்ட் பண்ணுறதுல. இப்போ எனக்கு எந்த நாலேஜும் இல்லை பங்கு சந்தையை பற்றி, பட் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அது பார்த்திங்கன்னா நிறைய பேங்க்ஸு இவங்கெல்லாம் மியூச்சுவல் ஃபண்டுங்கிற பேரில் நடத்துவாங்க. பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து மாதம் நான் ஒரு 1000 2000 500 இருக்குங்க, மாதம் நான் 500 கட்டுறேன் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட நீங்கள் அந்த பணத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க அந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் மியூச்சுவல் ஃபண்டு. அதில் இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எல்லாமே பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால அடிப்படையில் மட்டும்தான் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமே தவிர குறுகிய கால அடிப்படையில் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. ஸோ 2வது விஷயம் வந்து ஒன்று மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லிட்டேன், இன்னொன்று நீங்களாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறது. நீங்களாக இண்டிவிஜுவலாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து பங்கு சந்தையில் பண்ணிக்கலாம். அதுக்கு சும்மா சின்ன நாலேஜ் இருந்தால் போதும், பெரிய நாலேஜ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. அதுக்கு ஒரு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய சிறுக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து பங்குச்சந்தையில் ஈட்ட முடியும். பங்குச்சந்தையில் ஈட்டணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பெரிய பணம் ஏதாவது தேவைப்படுமா அப்படிலாம் நினச்சிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. வெறும் 100 ரூபா உங்களால் வெறும் 100 ரூபா மாதம் நான் சொல்கிறது நீங்கள் ஒதுக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகள்லாம் இருக்குதுங்க. பட் எவ்வளோ பர்சன்டேஜ் சேமிக்கிறது, எப்படியெல்லாம் சேமிக்கிறது வந்து நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அதாவது ஒரு வருமானம் என்ன பண்ணுறது, அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுறது, ஒரு வருமானம் ஈட்டுறாரு கரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னென்ன பண்ணணும். உதாரணம் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா சிறு வயதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது சிறு வயதுனா அவர் வந்து காலேஜ் முடிச்சு ஒரு ஜாபோ இல்லை ஒரு பிஸ்னஸோ போய் செட் ஆகிடுறாரு அப்படின்னா ஒருத்தர் வந்து அப்போ இருந்து பொருளாதாரம் ஈட்ட ஆரம்பிக்கிறார். ஒருத்தர் வந்து பொருளாதாரத்தில் வந்து இடையில வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் வந்து தன்னோட லைஃப்பை கொண்டு போகணுன்னா பிளான் பண்ணி போனார்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இல்லாமல் போகலாம். அதுக்கு வந்து அவர் என்ன பண்ணணுன்னா தன்னோட வருமானம் ஈட்டுறாரு இல்லையா ஒரு நபர், அவர் வந்து எப்படியெல்லாம் தன்னோட வருமானத்தை வந்து பிரித்து கொண்டு போனார்னா கடைசி வரைக்கும் போகலாம் அப்படின்றதுக்கு முதல்ல வந்து ஒரு தனிநபர் வந்துங்க சேவிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. ஃபஸ்ட்டு சேவிங்ஸ். அதான் நம்ம வந்து சேவிங்ஸ் அப்படின்னு வர்றப்போ ஒன்று நீங்கள் உண்டியலில் போட்டு வைக்கலாம், இல்லைனா போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்ற இடத்துல நம்ம போய் கொண்டு போய் வைக்கலாம். ஏன்னா சேவிங்ஸ் அப்படின்னாவே ஃபஸ்ட்டு நம்ம பணம் உடனே எப்போ நமக்கு தேவையோ அப்போ உடனே வரக்கூடிய இடமா இருக்கணும். அதனால தான் நம்ம வந்து ஒன்று உண்டியல் இல்லைனா வந்து பண்ணலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இன்சூரன்ஸ் எடுத்துருக்கணுங்க. அதாவது வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்கலாம், இல்லைன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா அவர் ஒரு குடும்பம் ஆகிடுச்சு, அவர் ரன்னிங்கில் இருக்கும்போது சப்போஸ் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் இல்லாமல் போயிட்டார்னா அந்த குடும்பம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா வருமானம் ஈட்டிகிட்டு இருப்பார் இந்த நபர் தான், அவங்க ஃபேமிலி எல்லாமே ரன் ஆகிட்ருக்கும், பசங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படின்றப்ப இவர் இந்த வருமானம் இல்லாதனால ஸ்ட்ரகிள் ஆகிடும். அப்போ இன்சூரன்ஸ் அவர் போட்டிருந்தாருன்னா லைஃப் ஆர் டேர்ம் இன்சூரன்ஸ் 2 இன்சூரன்ஸ் இருக்குது, அது அவங்கவுங்க இதுபடி போடலாம். போட்டு அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு வந்து இந்த குடும்பத்துக்கு வர்றப்போ அது வந்து அந்த குடும்பம் வந்து படிக்கிறதுக்கோ இல்லை இதுக்கு வந்து ஸ்ட்ரகிள் இல்லாமல் போகிறதுக்கு வந்து இருக்கணும். 2வது மருத்துவ காப்பீடு, அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டிருக்கணும். ஏன் அப்படின்னா திடீர்னு மருத்துவ செலவுங்கிறது மனிதனுக்கு எப்போ வரும் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. அது விபத்தாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்போது தன்னோட செலவு அதில் வந்து மெடிக்கல் வந்து செலவு அதிகமாக வர்றதுனால இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கையில் காசு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போது ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் அவர் போட்டு வச்சுருந்தாருன்னா அது அவர் அந்த இடத்துல வந்து காப்பாது. அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு வரணும். முதல்ல சேவிங்ஸு, அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸு, அப்புறம் லைஃப் இன்சூரன்ஸு, இதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த செக்டாருக்கு நீங்கள் வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றதுக்கு வரணும். அவர் வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் அப்படின்றத போடணும், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் எடுக்கணும், அப்புறம் தான் அவர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வரணும். அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணம் வந்து இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதெல்லாம் வந்து பண்ணலாம். இது எங்கே பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் அவர் வந்து மெட்டீரியலாகவும் வாங்கலாம். இப்போ வந்து கோல்டை வந்து போய் அவருக்கு மெட்டீரியலாகவும் வாங்கலாம், இல்லை மெட்டீரியலாக வாங்குறதுக்கு என்கிட்ட பைசா பெருசாக இருக்கிறதுனால அது எனக்கு வாங்க முடியாது அப்படின்ற காலகட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் வந்து பங்கு சந்தைக்குள்ளே வந்தாருன்னா சிறுக கோல்டு வந்து வாங்குறதுக்கு வந்து இருக்குது. அது வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே நீங்கள் வாங்கின கோல்டு பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு, அதை நீங்கள் சிறுக வாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த நிலை இருக்குது.
அப்போது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி செக்டாரில் கோல்டில் சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் பங்கு சந்தையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதும் இருக்கணும். ஒரு நபர் தன்னுடைய வருமானத்தை இப்படி பிரித்து பண்ணி கொண்டே வந்தால் இப்படி என்ன ஆகும் அப்படின்னா, அதான் சொல்கிறேன்ல, முதல்ல அவர் சேவிங்ஸில் இருக்கார், இன்சூரன்ஸும் போட்டிருக்காரு, ஏதாவது ப்ராப்ளம் இடையில அது வந்து கொடுக்கும். இந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றது நீண்ட காலமாக பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, தன்னோட குழந்தைகளுடைய படிப்பு, காலேஜ் படிக்கிறதோ இல்லை ஒரு திருமண செலவோ, இதெல்லாம் வந்து இந்த பங்கு சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்களா இல்லைங்களா, அது அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் லாங் டைம், எப்பவுமே லாங் டைம் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் அது அந்த லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறப்ப அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும். ஒன்று, அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அது வந்து பின்னாடி பயன்படும். ஆக மொத்தம் தன்னோட வருமானத்தை பிரித்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தார் அப்படின்னா, இடையில இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள்லாம் வந்தாங்கன்னா பெரிய இடையூறு இல்லாமல் சமாளித்து கொண்டு போக முடியும். அதனால தான் ஒரு மனிதன் சம்பாதித்தால் இதெல்லாம் கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். அதை சிறு வயதிலேருந்தே செய்தால் மிகவும் நல்லது. சரி, அதான் இதில் சொல்ல வரேன். இப்போ 2 கேள்வி இருக்குது. ஒன்று, இப்போ சேவிங் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இப்போது ஒரு பக்கம் சேவிங் பண்ணிகிட்ருப்போம், திடீர்னு ஒரு செலவு வரும். திடீர்னு எங்களுக்கே ஒரு கேமரா வாங்க வேண்டியிருக்கு, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் வாங்க வேண்டியிருக்கு, இல்லை வேறு ஏதாவது ஒரு சின்ன லென்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, ஏன் ஒரு மெமரி கார்டு கூட வாங்க வேண்டியிருக்குன்னு வச்சுங்க. இப்போ சேவிங்கிலிருந்து நாங்கள் அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிடுறோம். அப்புறம் மறுபடியும் அந்த சேவிங்ஸ் 0 ஆகிடுது. சிலர் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கார்பஸ் ஃபண்டு இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு பிஸ்னஸ் மேனுக்கோ அல்லது ஒரு குடும்பத்துக்கோ எப்பவும் ஒரு ஃபண்டு இருக்கணும். இப்போது ஃபஸ்ட்டு அந்த ஃபண்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணுமா, இல்லை பங்குச்சந்தையில் பணம் போடணுமா? இல்லை, முதல்ல நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் சேவிங்ஸ் அப்படின்னு நீங்கள் பண்ணி வச்சுருப்பீங்க. உங்கள் அவசர தேவை ஏதோ ஒன்று வர்றப்போ நீங்கள் என்ன பண்ணால், முடிந்த அளவுக்கு இப்போ இந்த சேவிங்ஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உதாரணம், இப்போ சேவிங்ஸ் இல்லை, உங்களுக்கு தேவை வந்துடுச்சு, ஒரு தொழில்னு நீங்கள் பண்ண வர்றப்போ நீங்கள் ஒரு கடன் வாங்கி அந்த தொழிலில் ரன் பண்ணலாம். உதாரணம், ஏன் அப்படின்னா, கடன் வாங்கி பண்ணும் பொழுது அந்த தொழிலேருந்து வருமானத்தை எடுத்து நீங்கள் அந்த கடனை கட்டிடலாம். சரி, சப்போஸ் நீங்கள் கடன் வாங்குறீங்க, தொழில் பண்ணுறீங்க, ரிட்டர்ன்ஸ் வருது, நீங்கள் அந்த கடனை வந்து கட்டிடுறீங்க. ஒருவேளை உங்கள் தொழில் வந்து வளர்ச்சி அடைய முடியல அப்படின்னு வச்சுக்கலாம். ஒருவேளை அப்போ அந்த கடனை கட்டுவது எப்படி அப்படின்னா, உங்கள் சேவிங்ஸ் அமௌண்ட் எடுத்து கட்டிடுறது பெஸ்ட்டு. அப்போ நீங்கள் சேவிங்ஸில் கை வைக்கலாம். எடுத்தோன்னே நீங்கள் கை வைக்கக்கூடாது. ஓகே, இப்போ நாங்கள் ஏன்னா நீங்கள் தொழில் தான் பண்ண போகிறீங்க. ஓகே ஓகே அப்போ தொழில் பண்ணுறதுனால இதை நீங்கள் கை வைக்காமல் கடன் வாங்கி அதை செய்து அந்த லோனை கட்டி முடிச்சிடலாம். ஏன்னா வருமானம் வருது. ஒருவேளை அந்த தொழிலில் வருமானம் வரல, டெவலப் ஆகலை, ஏதோ ஒரு காரணத்தினால அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கடனை கட்டணும் இல்லையா நீங்கள்? அப்போ நீங்கள் சேவிங்ஸ் எடுத்து உடனே கடனை கட்டிடுங்க. ஏன் அப்படின்னா, அந்த கடன் நீங்கள் கட்டலைன்னா வளர்ந்துக்கிட்டே இருக்கும், வட்டிக்கு இருக்கும். முதல்ல சேவிங்ஸ் எடுத்து கட்டிட்டிங்கன்னா நீங்கள் 0 ஆகிடுறீங்க, நில். மறுபடியும் நீங்கள் சேவிங்ஸை ஆரம்பிச்சிடணும். சேவிங்ஸை நிறுத்தவே கூடாது. எப்போ நீங்கள் பணம் எப்போ நீங்கள் உதாரணம் வந்து 55-60 வயசில் நீங்கள் பணம் ஈட்டிகிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். நீங்கள் சேவிங்ஸு பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஓகே, இதுதான் கான்செப்ட். எந்த ஹேபிட்டா இருக்கணும், நம்மளுக்கு ஒரு பழக்கமாக இருக்கணும். எப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னா பல்லு விளக்கி குளிச்சுட்டு தான் நம்ம வெளியவே போகிறோம். ஆமாம், அது ஒரு பழக்கம் ஆகிடுச்சு இல்லைங்களா? அப்படி எதுவும் இல்லாமல் நம்ம போக மாட்டோம் இல்லையா? அந்த மாதிரி சேவிங்ஸ் அப்படின்றது தான் உங்களோட முதல் கான்செப்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் சேவிங்ஸ், அதான் சொல்லுவார் வாரன் பஃபெட் வந்து ஷேர் மார்க்கெட்டின் தந்தை. அதாவது அவர் என்ன சொல்லுவார்னா, ஒருத்தர் வருமானம் ஈட்டுறார் அப்படின்னு நம்மளாம் என்ன சொல்லுவோம்னா, இப்போ நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எல்லா செலவையும் கணக்கு போட்டுட்டு அப்புறம் சேவிங்ஸை பற்றி பேசுவோம். அவர் என்ன சொல்ல வர்றதான், முதல்ல நீ சேவ் பண்ணிடு, அதுக்கப்புறம் மிச்ச பணத்தை செலவு பண்ண கற்றுக்க அப்படின்னு சொல்லுவார். பார்த்தீங்கன்னா உதாரணம், ஒருத்தர் 100 ரூபா சம்பாதிக்கிறாருன்னா, உதாரணம் 40 ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணி எடுத்துருவோம். 60 ரூபா தான் நீங்கள் சம்பாதிச்சிருக்கேன்னு நினச்சிட்டு அந்த 60 ரூபாக்குள்ளே தான் நீ செலவு பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், 100 ரூபா, இதை 90 ரூபா 100 ரூபாய்க்கும் கணக்கு சொல்கிறோம். இல்லைங்க, இப்போ நமக்கு 100 ரூபாயும் செலவு கணக்கு நமக்கு ரெடியாக தான் இருக்குது. இன்றைக்கி ஒன்று மாத சம்பளம் வருது, இல்லை எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சீசன் டைமில் ஒரு ஆர்டர் கிடைக்குது, அப்போ வந்து லம்பா ஒரு கிடைக்கிது, ஒரு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா நம்ம கைக்கு வருதுன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணியிருப்போம்னா, ஒன்று இந்த மாதத்துக்கான செலவுக்கு கொஞ்சம் போயிடும், போன மாதம் ஆர்டர் இருந்திருக்காது, அது கொஞ்சம் கடன் வாங்கி வச்சுருப்போம், அதுக்கு போயிடும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா பணம் வரும், செலவாகி போய் மறுபடியும் 0க்கு வந்து. அதுதான் சொல்லுவோம், அப்படித்தான் நம்ம இருக்கோம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்க. சேவிங்ஸ்ன்றது ரொம்ப ஃபஸ்ட்டு கேட்டுங்க. உதாரணம், சேவிங்ஸ் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து கணக்கு பார்க்கும்போது, எங்கெல்லாம், அதான் முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணணும், எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து செலவுகளை குறைக்க முடியும்னு பார்க்கணும். செலவுகள்னால்
இந்த இடத்துல இந்த செலவு பண்ணணும் அப்படின்னு நிலை வந்ததுன்னா நீங்கள் அங்கே செலவு பண்ணணும். அதுக்காக நீங்கள் அங்கே போய் எழுத்து பிடிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. அங்கே போய் எழுத்து பிடிச்சிங்கன்னா இப்போ ஒரு தொழிலுக்காக நீங்கள் வந்து ஒரு கேமரா வாங்குறீங்க, உதாரணம் உங்கள் ஃபீல்டு பேசுவோம், ஒரு கேமரா வாங்கணும், ஏற்கனவே ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, இன்னொரு அட்வான்ஸ் கேமரா வாங்கினா இன்னும் உங்கள் தொழில் விருத்தி அடையுன்ற இடத்துல நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நீங்கள் கணக்கு பார்த்துட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் கேமரா வாங்கணும். கண்டிப்பாக. அதே வந்து அந்த இடத்துல வந்து ஏற்கனவே ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, அது இன்னொரு கேமரா வந்து தேவையில்லை, ஆனால் ஏதோ வந்திருக்கு நம்மளும் ஒரு அட்வான்ஸாக வாங்கலாம் அப்படின்னு நீங்கள் போய் அதை வாங்கக்கூடாது. அப்போ தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத பொருளை நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு தேவைன்னு வந்தால் நீங்கள் தாராளமாக வாங்க. அப்படி நீங்கள் எல்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எந்த இடத்துல வந்து செலவுகளை வந்து குறுக்க முடியுமோ அதை குறுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவிங்ஸில் கொண்டு போயிட முடியும். அதான் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து பிளான் பண்ணணும். உதாரணம், ஒரு பைக்கோ இல்லை காரோ எதுவாக இருக்கட்டும், நீங்கள் வாங்கணும்னு முடிவு பண்ண போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பொருள், ஒரு பைக் வாங்கலான்னு முடிவு பண்ணிடுறீங்க. அந்த பைக் என்ன தேவைக்காக வாங்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். வேணால் பைக் வந்து 10 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, 50 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, எவ்வளோக்கு வேணால் இருக்கட்டும். எனக்கு என்ன தேவை, என் தொழில் என்ன, அதுக்கு நான் இந்த பைக் வாங்க போகிறேன், அதோட பட்ஜெட் 1 லட்சம். ரைட், நான் புதுசு வாங்கலாமா செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா? ஓகே, புதுசுனா என்ன பட்ஜெட்டில் வாங்கலாம்? இப்போ நீங்கள் வந்து உதாரணம் ஒரு கார் வாங்க வேண்டிய சூழ்நிலைன்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா உங்கள் தொழில் அப்படி. காரில் போனால் தான் அந்த தொழிலில் வந்து அந்த அந்த ஒரு இது, ஏன்னா சில தொழிலுக்கு வந்து அந்த இது இருக்கு இல்லைங்களா, சௌகரியமும் இருக்குது, இந்த தொழில் இப்படி போனால் தான் அதுக்கு ஒரு மதிப்பும் அந்த இதுவும் வேல்யூவும் இருக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. அந்த இடத்துல நீங்கள் வந்து கார் வாங்கி தான் ஆகணும். அதே நீங்கள் வந்து ஆடம்பரத்துக்காக காரை வாங்கக்கூடாது. போய் சரி வாங்கலாம், என் குடும்பம் இருக்குது, நாங்கள் குடும்பம் 4 பேர் இருக்கோம், பைக்கில் போக முடியாதுன்னு பசங்களை பெருசாகிட்டாங்க, என்ன நல்லது கெட்டதுக்குன்னா வாங்குங்க, லோ பட்ஜெட்டில் வாங்குங்க. ஏன் பென்ஸ் வாங்கணும்? உதாரணத்துக்கு நீங்கள் பென்ஸ் வாங்க வேண்டிய கட்டம் இருக்குது, ஏன்னா பென்ஸில் போனால் தான் அந்த தொழிலுக்கு உண்டான இது அப்படின்னா நீங்கள் பென்ஸ் வாங்குங்க. இல்லை, அப்போது நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவை அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பிரித்துணர்ந்து செய்தால் அங்கே உங்களுக்கு வருமானம் கம்மியாகும். அதாவது சேமிப்புக்கு உண்டான இடம் கண்டிப்பாக ஸ்பேஸ் கிடைக்கும். அந்த வருமானத்தை எடுத்து சேவிங்ஸு, இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படி நீங்கள் பிரித்து போட்டால் நிச்சயமாக எல்லாருனாலையும் முடியும். நீங்கள் நம்ம என்ன பேசுகிறோன்னா சேவிங்ஸாக இருக்கட்டும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் பெருசாக தான் வேணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. வெறும் 100 ரூபா சேவிங்ஸ்க்கு ஒன்றும் வேண்டாம். உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நபர் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கார் டெய்லி, வெளியூருக்கு, இந்த ஊர்லேருந்து அவர் டெய்லி போயிட்டு வர்றார். அவர் பஸ்ஸில் போவார், டீ குடிப்பார், எல்லாம் பண்ணுவார். அவர் வீட்டுக்கு வர்றப்போ கண்டிப்பாக அவர் 10 ரூபா 20 ரூபா கொடுத்து எதுவும் அந்த 5 ரூபா திருப்பி கொடுப்பாங்க இல்லையா சில்லறை, அந்த சில்லறையை டெய்லி எடுத்து நீ உண்டியில் போடு. நீங்கள் நான் சொல்கிறது எல்லாமே தியரி தான். இப்போ நீங்கள் இதை ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கன்னு நான் சொல்கிறேன். நீ பாக்கெட்டில் இருக்கிற காசை 2 ரூபா 1 ரூபா 5 ரூபா எது வேணா இருக்கட்டும், நீ ஒரு டெப்பாவில் போட்டுட்டு வாங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு பாருங்கள், அது அட்லீஸ்ட் 300 ரூபானாலும் சேர்ந்துருக்கும். உதாரணம், அந்த 300 ரூபா உங்களுக்கு எதுக்காவது உதவும். அதுதான் இங்கே மேட்ரு. நீங்கள் செஞ்சு பாருங்கள், ஏதாவது கொண்டு உதவும். நீங்கள் அதை தான் தூக்கி இதில் சேவ் பண்ண, அதான் சேவிங்ஸ்ன்றேன். அதான் சேவிங்ஸ். ஓகே ஓகே ஓகே. அந்த கடைசியில் அந்த 300 ரூபாய் உங்கள் அந்த 3 மாதம் கழிச்சு அந்த ஏதோ உங்களுக்கு ஒரு நீடு இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த செலவு அங்கே உதவும் பார்த்தீங்கன்னா. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இதை செய்து பாருங்கள். இதை வந்து ஒரு சாதாரண மனிதன் கூட செய்ய முடியுன்றேன். இதுதான் சேவிங்ஸ்ன்னு நான் சொல்ல வரேன். இப்படி தான் ஒருத்தர் சேமிக்கணும். நீங்கள் சேவிங்ஸு இன்வெஸ்ட்மெண்ட்னா இல்லை பெருசாக சேமிக்க முடியும், இல்லை அந்த பணம் வந்தால் தான் இந்த, அதெல்லாம் நடக்கவே நடக்காது, சாத்தியமே இல்லை. சேவிங்ஸ் அப்படின்னு நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா 5 ரூபா சேமிச்சு பாரு. 5 ரூபா இது அதுதான் உனக்கு பழக்கமாகும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பழக்கம் வரும். புரியுது. அப்போ தான் நாளைக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் 1 கோடி ரூபா சம்பாதிச்சாலும் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க. ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நாளைக்கு 1 லட்ச ரூபா சம்பாதிச்சா அதுக்குண்டான செலவுகளும் உங்களுக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டுருவீங்க. எங்கே போய் சேவ் பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த பழக்கம் உங்களுக்கு இல்லையே. புதுசாக கேமரா வருது, புதுசாக கம்ப்யூட்டர் வருது. ஏன்னா இன்றைக்கி டெக்னாலஜி வளர ப்ராடக்ட்ஸும் நிறைய வர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு உண்டான ஆசை கண்டிப்பாக ஒரு எல்லா மனிதனுக்கும் அது இயல்பு தானே. நான் வாங்க வேணாம்னு நான் சொல்லலை, தேவை இருந்தால் வாங்குங்கன்னு தான் நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு அது தேவையா தேவையில்லையா, அதுதான் மேட்ரு. இதை நீங்கள் உணர்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருளையும் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம், செஞ்சு ஆரம்பிச்சிட்டோம்னா சேவிங்ஸ்ன்றது கண்டிப்பாக வரும், ஆட்டோமேட்டிக்காக சேரும். அது 100 ரூபா இருக்கட்டும்ன்றேன். ஓகே. அப்போது ஒவ்வொரு செயலையும் அதனால தான் வந்து நீங்கள் எவ்வளோ ரூபா சம்பாதிச்சாலும் முதல்ல பட்ஜெட் போட கற்றுக்குங்க. நீங்கள் எவ்வளோ வருமானம் ஈட்டுறீங்க மாதம்,
இல்லை 3 மாதம் உங்கள் தொழிலுக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒருக்கா தான் எங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாதம் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் இருக்காது, ஆடி மாதம்னா ஆர்டர் இருக்காது, அடுத்த மாதம் எதை வேணால் இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் உங்களை வருமானம் எவ்வளோ, செலவுகள் எவ்வளோ, பால் செலவுக்குன்னு நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் உங்களுக்கு கணக்கு தெரியும். நம்ம எதுவுமே செய்யலைன்னா கண்டிப்பாக நம்ம வந்து எதுவுமே செய்யவே மாட்டோம், சேவிங்ஸும் பண்ண மாட்டோம், எதுவும் பண்ண மாட்டோம். ஆனால் நாள் போயிட்டே தான் இருக்கும். இல்லை ஜி, இப்போ நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம், செலவு பண்ணுறோம், கணக்கும் எழுதி வைக்கிறோம். பட் கணக்கு எழுதி வைக்கிறதுனால எனக்கு வந்து அதுதான் மிஸ்டேக்கு. நீங்கள் கணக்கை எழுதி பாருங்கள், எங்கே தேவையில்லாத செலவு இருக்குங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக அங்கே தான் தெரியும். இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே தான் இருப்பீங்க. வரவுக்கும் செலவுக்கும் தெரியாது தான் இருக்கும். ஹேண்ட் டு மவுத். இப்போ 100க்கு 80% பேருக்கு அப்படி தானே இருக்குது. இப்போ அப்படி தான் இருக்குது. அதுதான் உண்மை. நீங்கள் ஏன்னா யாரும் எழுதுறது இல்லை. சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஒரு 10 எத்தனை பேர் நீங்கள் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எத்தனை பேர் எழுதுறோன்னு நீங்கள் வேணால் நீங்கள் நம்ம மக்களை வந்து நம்ம கேட்போம். நானும் தான் எழுதிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு தெரிஞ்சு 10ஆம் கிளாஸ்லேருந்து அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருக்கிறேன். பட் எழுதுறதுனால என்ன மாற்றம்னு சொல்லுங்கள். இல்லை, அதுதான் நீங்கள் அதில் கவனிக்கணும். எந்தெந்த இடத்துல தேவையில்லாத செலவுகளை நம்ம பண்ணியிருக்கோங்கிறத கவனிக்கணும். அப்படி நீங்கள் கவனிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அடுத்த மாதம் சுருக்க ஆரம்பிப்பீங்க. அதையே இது தேவையில்லாத செலவு தான் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அடுத்த மாதம் அந்த பட்ஜெட்டில் வந்து நீங்கள் சுருக்குவீங்க. அந்த சுருக்கத்தோட விளைவு அந்த அமௌண்ட்டை கூட இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வெறும் அக்கௌண்ட் எழுதுனா பத்தாது. எல்லாமே பி ப்ராக்டிக்கல். அது வந்து தேவையில்லாத செலவு கண்டுபிடிச்சி குறைக்கணும். ஓகே. ஏன்னா நான் சேவ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமாம். நான் அதை கண்டுபிடிச்சி குறைக்கணும். அதுக்காக நம்ம எழுதுறோம். இல்லைன்னா எதுக்கு எழுதணும்? சரி. வருது செலவு பண்ணுறோம். ஆமாம். ஏன் எழுதணும்னா நமக்கு செலவு பண்ணுறது பார்த்தா எல்லா செலவும் முக்கியமான செலவு மாதிரி தானே தெரியுது. என்ன தீபாவளிக்கு ஒரு சட்டை வாங்குகிறோம், பொங்கலுக்கு ஒரு சட்டை வாங்குகிறோம், ஏதோ ஒரு எல்லாம் எழுதுறீங்க. இங்கே இந்த இடத்துல அதான் நம்ம ஃபர்ஸ்ட் நினைங்களா. நீங்கள் உதாரணம் 1500 சட்டை போட்டாலும் சட்டை தான், 500 போட்டாலும் சட்டை தான். ஓகே, சரி. 500 நீங்கள் கேட்கலாம். அடுத்தது வந்து எங்கள் 500 குவாலிட்டி இருக்காது, 1500 குவாலிட்டி அப்படிலாம் கிடையாது. 500 குவாலிட்டியான சட்டை இருக்குது. பட் நீங்கள் 1500 சட்டை வாங்கி நீங்கள் இந்த வேலைக்கு போகிறீங்க, அதனால் அந்த 1500 சட்டை போட்டால் தான் அங்கே வேல்யூஷனாக தாராளமாக போடுங்கன்னு நான் சொல்லுவேன். இல்லைன்னா நான் 1500 குவாலிட்டி எனக்கு இல்லை, நான் நார்மல் பர்சன் தான் அப்படின்னா நீங்கள் 500 சட்டை போட்டிங்கன்னா 1000 மிச்சமாகுது இல்லை? கண்டிப்பாக. ஏன் 1500 போடுவீங்கன்னு என்னோட கேள்வி. ஓகே. ஆசை வேறு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் சேமிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த கணக்கை நீங்கள் பார்த்தே ஆகணும். எனக்கு ஆசை 1500 நான் வாங்கி போட்டால் எனக்கு ஒரு ஆசை, அது என் ஆசையை பூர்த்தி பண்ணதில்லை, ஒத்துக்கிறேன். பட் நீங்கள் சேவிங்ஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் அந்த அதனால தான் அந்த 1500 இந்த கணக்கு நீங்கள் பார்த்தாகணும். 1500 எதுக்கு சட்டை, நான் 500 சட்டை வாங்கிக்கிறேன், 1000 நான் மிச்சம் பண்ணுறேன், அதை சேவ்ஸ் பண்ணேன், ஏன்னா என்னோடய அவசர காலத்துக்கு அது உதவும் அப்படின்றதுனால இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகே. அப்போ நீங்கள் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த 1500 அவங்க அந்த கெத்துக்காக போடக்கூடாது. உங்கள் தேவைக்கு போடுவது என்பது வேறு, கெத்துக்காக போடுவது தேவையா ஆடம்பரமா. ஒவ்வொரு தனி மனிதரும் அவரவர் இடத்திற்கு தகுந்தாற்போல் எது தேவை தேவையில்லை என்று பிரித்தால் இது கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா இங்கே கிடையாது. அதனால தான் சொல்கிறேன் இங்கே. அதனால தான் பொதுவாக யாரோ சொல்கிறாங்கன்றதெல்லாம் எடுத்து கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எதுவுமே செய்யவே கூடாது. பொதுவாக கேட்குறீங்க அனுபவத்தை, அவங்க யாரும் எது சொன்னாலும் அவங்களோட அனுபவத்தை கேட்டுக்கிறீங்க, உங்களுக்கு எது அப்ளிகபிள் ஆகும்ன்றதை உணர்ந்துட்டு. அதனால தான் எப்பொருள் யார் வாய் கேட்பணும், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உங்கள் நீடு என்ன? நான் இங்கே பொதுவாக பேசிட்டு போயிட்டேன். பட் உங்கள் தேவை என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு தெரியாது இல்லையா. பட் நான் பொதுவான கருத்து தான் இங்கே நம்ம பேசியிருக்கோம். சேவிங்ஸுங்கிறது எல்லாருக்கும் பொது. அது சராசரியாக சம்பாதிக்கணும் இருந்தாலும் சரி, கோடீஸ்வரனாக இருந்தாலும் சேவிங்ஸ் அப்படின்ற கான்செப்ட் எல்லாருக்கும் பொது தான். இவர் இங்கே 100 ரூபா சேமிப்பார், அவர் 1,00,000 ரூபா சேமிப்பார், ஏன்னா அவருக்கு வருமானம் அந்த அளவுக்கு இருக்கும். ஆனால் சேவிங்கிற கான்செப்ட் ஒன்று. பட் நீங்கள் அவங்க கூட கம்பேர்லாம் பண்ண வேண்டாம். ஓகே. எப்பவுமே லைஃபாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் கம்பேர் பண்ணவே கூடாது. இங்கே ஒவ்வொரு உயிரும் ஒரு யூனிக் தான். யூ ஆர் த யூனிக். நீங்கள் ஒரு தனி மனிதன். முதல் கருத்துக்களை புரிந்து கொண்டு நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்கள் வருமானம் என்ன, நம்ம என்ன செய்ய முடியுன்றதை நீங்கள் அனலைஸ் பண்ணி செய்கிறது தான், அதுதான் சிறந்த இதுங்க. இங்கே வேறு எதுவும் சிறந்ததுன்னு நம்ம சொல்ல, நீங்கள் செய்கிறது சிறந்தது, அவ்வளோதான். ஓகே. ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி செய்கிறீங்க இல்லையா. ஆமாம். இப்போ நீங்கள் 100 ரூபா சேர்த்துனாலும் நீங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருக்கீங்க, அவர் 1,00,000 ரூபா சேவ் பண்ணாலும் சரி. ஆனால் என்ன அவர் நல்லா சம்பாதிக்கிறாரு, அதனால் அவர் 1,00,000 ரூபா சேமிச்சிருக்காரு. நீங்கள் வந்து 1000 ரூபா சம்பாதிக்கிறதுனால 100 ரூபா சேமிச்சு சேவிங்ஸ் 2 பேரும் தானே பண்ணியிருக்கீங்க. ஆமாம். அப்போ அவரும் பெஸ்ட்டு, நீங்களும் பெஸ்ட்டு தானே. கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கும் 10 லட்சம் சம்பளம் வந்ததுன்னா நீங்களும் 1 லட்சம் சேமிப்பீங்கல்ல. ஆமாம். அதானே உண்மை.
ஸோ இங்கே நோ கம்பேரிஷன். ஓ எல்லோரும் யூனிக், எல்லோரும் இது இல்லைக்கு. ஆனால் நாங்கள் வழக்கமாக நாங்கள் கம்பேர் தானே பண்ணுறோம். அதான் அந்த கம்பேர் தான் இங்கே பிரச்சனையே. கேமரா வச்சுருக்காரு, அவர் கார் வச்சுருக்காரு, அவர் பென்சில் போடுறாரு, இந்த கம்பேரிஷன் தான் ப்ராப்ளம். நீங்களும் கார் வாங்குங்க, நான் வேணான்னு சொல்லலை. உங்கள் தேவை என்ன, நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன கார் நமக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ஆடம்பரத்துக்காக வாங்கக்கூடிய பொருள்கள் அனைத்தும் நீங்கள் கடன்காரன் தான் ஆவீங்க. இன்றைக்கி கடன் வாங்கி செய்கிறதுங்கிறது, அதாவது நான் எதான் சொல்லுவேன் எப்பவுமே, ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கலாம். ஏனென்றால் அந்த கடன் அந்த தொழில் வருமானம் ஈட்டி அந்த கடனை கட்டிவிடும். ஆடம்பரத்துக்காக கடன் வாங்கினால் நீ உன் கையிலன்னு அந்த காசை செலவழிக்க வேண்டியிருக்கும். அப்போ உங்கள் சேமிப்பு கரையும் எல்லாம் போயிடும் ஒரு நாள். ஏன்னா நீ ஆடம்பரத்துக்காக வாங்கின கடன் இதெல்லாம் கரைஞ்சி போகுது. ஆக்சுவலி கொஞ்சம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சுவாமிஜி கூட மவுண்ட் ரோடில் நடந்து போயிட்டுருக்குறப்போ நிறைய கார் வந்து எங்களை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. நான் வந்து அந்த கார் எல்லாம் சாமி பாருங்க சாமி, முன்னெல்லாம் இந்த ரோட்டில் கம்மியாக போகுது, இப்போலாம் நிறைய போகுது காரு அப்படின்னு. முன்னெல்லாம் பஸ்ஸு அதிகமாக போகும், கார் கம்மியாக போகும். இப்போ கார் அதிகமாக போகுது, மற்ற டூ வீலர்லாம் கம்மியாக போகுது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். தம்பி எல்லா காரும் கடலில் போகுதுப்பா. பெட்ரோலில் மட்டும் போகல, 100% காரு கடலில் தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு காரும் கடலில் போதா நெட் கேஷில் போயிட்டு இருக்கான்னு தெரியாது. ஆனால் நிறைய லோனில் தான் போயிட்டுருக்குங்க. அதனால தான் சொல்லுவாங்க, அதனால தான் கார் வாங்குறது தப்பு இல்லை, லோன் வாங்குறது தப்பு இல்லை. அதான் சொல்லுவாங்க, ஐயோ கடனே ஆகாது. அப்படி கிடையாது. நீங்கள் எதுவுமே வந்து பிளாங்காக சொல்லிடக்கூடாது. எதை எந்த இடத்த எப்படி அப்ளிகபிள் பண்ண போகிறீங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ கடனே ஆகாது, வாழ்க்கையில் கடனே வாங்கக்கூடாது. அப்படியே கடன் வாங்கலாம். எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், உங்களோட ரீபேயிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கீங்க, பிளான் பண்ணியிருக்கணும். ஒரு கடன் வாங்க போகிறீங்கன்னா, நான் அந்த கடனை வாங்கி என்ன பண்ண போகிறேன், சப்போஸ் இந்த கடனை கட்ட முடியலன்னா ஆல்டர்னேட்டிவ் என்ன வச்சுருக்கீங்க, இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கடன் என்றைக்குமே வந்து உங்களுக்கு ஒரு சுமையாகவே இருக்காதுங்க. சார் கடன் வாங்குறது எப்படியாவது கடன் கிடைச்சா போதும் தானே வாங்குறோம். கடன் கட்டுறது பற்றியெல்லாம் யோசிக்க அதெல்லாம் மாட்டிக்கிறீங்க. மாட்டுறதே எங்கன்னா, பிரச்சனையே எங்கன்னா, நாளைக்கு கார் வாங்குறோம் இஎம்ஐயில் ஆடம்பரத்துக்கு, நீங்கள் கடன் கிடக்க முடியல, என்ன ஆகுது, சீஸ் பண்ணிட்டு போகிறான், அவன் சீஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அதுதானே கண்டிப்பாக. அதுக்காக நம்ம இது பண்ணுறோம். கடன் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பிளான் பண்ணணும். இந்த கடன் ரீபேயிங் கெப்பாசிட்டி நம்மக்கிட்ட இருக்கா, ஒருவேளை அதுக்கு கட்ட முடியலன்னா ஆல்டர்னேட்டிவ் வச்சுருக்கீங்களா, இப்படிலாம் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கடனை தாராளமாக வாங்கலான்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை அதெல்லாம் எங்கிட்ட அந்த சோர்ஸில் இல்லைன்னா கடனே வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஓகே, இதுதான் சொல்ல வரேன். அப்போ ஒன்று தேவையா தேவையில்லையா அப்படின்றது அந்த இடத்தை பொறுத்தும் அந்த தனிநபரை பொறுத்தும் தான் இருக்குது. ஆனால் இங்கே எல்லாமே பிளாங்காக என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா மிஸ்டேக். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கடன் வாங்கணும் சொல்ல முடியாது. புரியுது. அதனால தான் இங்கே எதுவுமே ஆகும் ஆகாது நடக்கும் அப்படிலாம் நீங்கள் வந்து இதுதான் ஐயோ இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. இடமேவல் பொருள் அறிந்து நீங்கள் செயல்படும் சூழ்நிலையும் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இதை புரிந்து கொண்டு ஒருத்தர் வந்து தன்னோட பொருளாதார ரீதியாக பயணம் பண்ணார்னா அவர் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டக் இல்லாமல் தன்னால் போக முடியும். எப்படி நான் இப்போ சொல்கிறீங்களா, சின்ன வயசுலேருந்தே அவர் ஸ்டார்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு வந்தார் அப்படின்னு சொன்னாங்கன்னா. ஆனால் எல்லோரும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த சேமிப்புங்கிற பழக்கம் வந்து இப்போ குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. முதல்ல பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடு பார்க்கும்போது இந்தியாவில் வந்து சேமிப்பு பழக்கம் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்றது. நிறைய நாட்டில் ப்ராப்ளங்கள்லாம் வர்றப்போ இந்தியா வந்து அந்த இடத்துல கொஞ்சம் தாக்கு பிடிச்சதுங்க. அது எந்த வருஷம் எனக்கு கரெக்டாக தெரியல. அது எதுன்னு கேட்டால் அந்த சேமிப்பு தான். இல்லை கொரோனா காலத்துலேயுமே சேமிப்பு தான் அவங்கள வந்து காப்பாற்றுச்சுங்க. அதுதான் உண்மை. இன்றைக்கி சேமிப்பு பழக்கம் குறைஞ்சிக்கிட்டு இருந்துட்டுருக்குங்க. ஏன்னா எல்லாம் இஎம்ஐ அப்படின்ற கான்செப்டில் போகிறதுனால. ஏன்னா இப்போ அதான் இஎம்ஐ தப்பா, அதுக்காக நீங்கள் வந்து இஎம்ஐ தப்பா அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ அதான் சொல்லிட்டேன், எந்த இடத்துல எது தேவை, உங்களுக்கு எது தேவையில்லைன்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஆகாதுன்றதெல்லாம் இங்கே சப்ஜெக்ட்லாம் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில். ஸோ அதுதான் இங்கே. அதனால் வந்து சரியாக ஒரு நபர் பயணித்தால், இந்த மாதிரி வந்து சிறு வயதுலேருந்து அவர் வந்து பயணித்தால், அவர் கடைசி காலம் வரை வந்து ஸ்ட்ரக் இல்லாமல் அவர் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல வரேன், 100% இல்லை. ஸோ அதனால் வந்து சேவிங்ஸுன்றது ரொம்ப 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 முக்கியம். அப்புறம் பங்குச்சந்தை அப்படின்ற சப்ஜெக்டை வந்து எப்படிலாம் அப்படின்றத நம்ம வந்து தனியாக அதை வந்து நம்ம பேசுவோம். ஓகே, வரக்கூடிய இதில் பேசி ஓகே அது இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக போய் பார்க்கலாம். ஓகே ராம்குமார்ண்ணா, இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்தே சேவிங் பண்ணணுங்கிறீங்க. ஓகே, இப்போ வந்து இப்போ எனக்கு வந்து ஒரு 45-46 வயசு ஆச்சு. இதனால் வரைக்கும் வேலை செஞ்சுருக்கிறோம், சம்பாதிச்சிருக்கிறோம், செலவு பண்ணியிருக்கிறோம்.
பட் என்ன தேவையோ அந்த தேவைக்கு அப்பப்போ பணம் வந்துருக்கு. அதனால் நாங்கள் சேவிங்ஸ் பற்றியும் யோசிக்கலை, இன்வெஸ்ட் பற்றியும் யோசிக்கலை. பட் இப்போ வந்து எனக்கு செலவுகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, முன்னே இருந்த விட செலவுகள் குறைஞ்சிருக்கு. இப்போ ஒரு வருமானம் இருக்குது. இப்போது இந்த வருமானத்தை நான் ஃபஸ்ட்டு சேவிங் பண்ணணுமா இல்லை இந்த பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணணுமா? ஆனால் இப்போ வந்து பேலன்ஸ் வந்து நம்மகிட்ட 0 அப்படின்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட இல்லைப்பா, எந்த காசு இல்லைப்பா, நான் இனிமேல் வேலை செய்வேன்பா, சம்பாதிப்பேன்பா, அந்த பணத்தை என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்லுங்கள். அதான் முதல்ல நீங்கள் வந்து இப்போ இது வரைக்கும் சேவிங்ஸ் இல்லை, இப்போ இனிமேல் சேவிங்ஸ் பண்ணுறதுக்குண்டான அமௌண்ட் வந்து உங்கள் வருமானத்தில் இப்போ மிச்சமாகுதுன்னு சொல்கிறீங்க. முதல்ல எப்போவுமே வந்து நான் தான் சொல்லுவேங்க, முதல்ல சேவிங்ஸ் அப்படின்றது தான் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு முக்கியம். ஏன் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் போயிட்டீங்களாவே அங்கே ரிஸ்க்கு அப்படின்னு இருக்குங்க. ரிஸ்க் அப்படின்னாவே என்னன்னா, நீங்கள் ஒரு 100 ரூபா ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த 100 ரூபா 1000 ரூபா ஆகலாம், லட்ச ரூபா கூட ஆகலாம். ஆனால் அதே அந்த 100 ரூபா உங்களுக்கு இல்லாமையும் போகலாம். அதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு. ஆனால் சேவிங்ஸ் அப்படின்னு வந்துட்டிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க 100 ரூபா ஒன்று 100 ரூபாயாகவே இருக்கும், இல்லைன்னா நீங்கள் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் போன்ற ஒரு கேரண்டட் இதில் நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதாவது சேவிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ரிட்டர்ன்ஸோட 100 ரூபா ப்ளஸ் 101 ரூபா 102 ரூபாயோ அந்த மாதிரி உங்களுக்கு கையில் வரும். அப்போ முதல்ல நம்ம என்ன பண்ணிங்கன்னா, முதல்ல ஃபஸ்ட்டு நம்ம சேவிங்ஸுன்ற ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே வச்சுக்கிட்டு அப்புறம் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க் செக்டாருக்கு போகணும். முதல்ல சேவிங்ஸுக்கு பணத்தை ஒதுக்கிட்டு அதுலேருந்து இன்னும் இப்போ வந்து ஒரு 100 ரூபா நீங்கள் சேவிங்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க, 100 ரூபா உங்களுக்கு மிச்சமாகுது அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா, உதாரணம் ஒரு 60% 70% நீங்கள் இந்த பக்கம் சேவிங்ஸ் பக்கம் வந்துட்டு ஒரு 30 ரூபாயை தூக்கி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ரிஸ்க் செக்டாருக்குள்ளே போகலாம். அது பங்குச்சந்தையாக கூட இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கட்டும். ஏன் அப்படின்னா அந்த 30 ரூபா போனாலும் பரவாயில்லை, உங்களுக்கு 70 ரூபா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறனால அது உங்களை காப்பாற்றி கொடுத்துரும். நீங்கள் எடுத்தோடனே 100 ரூபாயை கொண்டாந்து நான் வருமானம் ஈட்டணும் இல்லை இதை பெருக்கணும்னு நினச்சிக்கிட்டு சேவிங்ஸ் இல்லாமல் ரிஸ்க்குக்கு போகிறீங்கன்னா அது லட்ச ரூபாய் கூட வரலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது 100 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன ஜி பயமுறுத்துறீங்க? அதான் உண்மை. அதான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் அதனால தான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சேவிங்ஸுக்கு வித்தியாசம். அதனால் சேவிங்ஸ் தான் ஃபஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு நெக்ஸ்ட்டு. அப்போது உங்களுடைய வருமானத்தில் 100 ரூபா நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதில் 70 ரூபா சேவிங்ஸுக்கு கொண்டு வந்துடுங்க. உதாரணம், நான் வந்து 70 ரூபான்றது ஃபிக்ஸட் கிடையாது. நீங்கள் 60 ரூபா கூட வச்சுக்கலாம், 40 ரூபா ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கலாம், 80 ரூபா சேவ் பண்ணிவிட்டு நான் 20 ரூபா ரிஸ்க், அது தனிநபரை பொறுத்து. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதிக பர்சன்டேஜ் சேவிங்ஸுக்கும் குறைஞ்ச நீங்கள் கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கொண்டு போய் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அது கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை நீங்கள் பங்குச்சந்தையில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய இருக்குது இல்லைங்களா. ஏன்னா அது வந்து அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிப்ரிசியேஷன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ பங்குச்சந்தையில் நீங்கள் வந்து போட்டாலும் அப்போ வந்து உங்கள் பணம் வந்து குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து ஏஜ் ஆகிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம், பின்னாடி ஏஜுக்கெலாம் நம்ம வந்து உழைக்க முடியாது அப்படின்றப்ப நமக்கு வந்து பணம் தேவை இருக்கும். இப்போ நீங்கள் சேவிங்ஸ் பண்ணிட்டு வந்தால் தான் அதை கொண்டு போய் ஒரு இடத்துல டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம லைஃப் ஸ்டைலை ஓட்டிக்கலாம் ஏஜ் ஆனதுக்கப்புறம். நான் சொல்லிட்டு இருக்கேன். அதே நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்கள் பணம் அத்தனையும் போயிடுச்சு, எப்படி ஏஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது? பிள்ளைங்களையோ மற்றவங்களையோ நம்ம அப்படி அது பர்டன் தானே, அவங்களுக்கு சுமை தானே. கண்டிப்பாக நம்ம எப்பவுமே பிறருக்கு சுமையாக இருக்கக்கூடாது அப்படின்னு தானே ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறோம். எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறாங்க. அது காலச்சூழல்னால அது மாறிவிடுது. ஆனால் எந்த மனிதனும் இப்போ அடுத்தவங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாதுன்னு தான் யாருமே நினைக்கிறாங்க. அதுதான் உண்மை. பட் ப்ராக்டிக்கலாக வர்றப்போ இந்த மாதிரி நம்ம ஏதாவது பண்ண போக சிக்கிப்போய்டும். அதனால் பொருளாதார இழப்பு விளைவு மற்றவங்கள நம்பி நம்ம இங்கே இருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு சேவிங்ஸுக்கு வாங்க, அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போய்ங்க. அதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம், ஐயோ பங்குச்சந்தை ஆபத்தா அப்படி நான் சொல்லலை. நான் தான் இப்போ ஒரு ஃபேமிலிக்குன்னா குறைந்தபட்சம் எத்தனை 1000 ரூபா அல்லது எத்தனை லட்ச ரூபாய் இருந்தால் அது வந்து ஒரு கார்பஸ் ஃபண்டாக இருக்கும் பெஸ்ட்டு? இல்லை அப்படி இல்லை, ஃபண்டை நீங்கள் எப்படி சேவ் பண்ணீங்கன்ற பொறுத்து தானே அது வருதுங்க. இப்போ அதான் நம்ம பேசணும். சில ஒரு தனி மனிதர்கள் வச்சுங்க, நான் என்ன சொல்கிறேன், பேசிக்காக எப்பா உனக்கு அப்படி பார்க்கும்போது நம்ம பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி பார்க்கும்போது பெரிய தேவை இருக்கும். இன்றைய பொருளாதாரத்தை பற்றி பேசும்போது பார்த்திங்கன்னா அது பெரிய தேவை இருக்குமே.
அப்படி பார்த்தா நான் என்ன தெரியுமா சொல்வேன், ஒரு மனிதன் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இடம் இதுதான் மெயினுங்க. ஓகே ஓகே ஓகே. இதுக்கு ஒரு சராசரியாக ஒருத்தர் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு நார்மலாக ஒரு வேலைக்கு போவார் பார்த்தீங்களா, அவர்னால அது அந்த ஸ்டைலில் இருக்க முடியும். அதுக்கப்புறம் தேவைன்னா அத்தியாவசிய தேவை தானே. நம்ம அதை பற்றிலாம் பேசும்போது அப்புறம் இன்ஃபினிட்டி மாரி அது நிறைய போயிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இதுதான் பேஸு. இதுக்கப்புறம் மனிதன் உயிரோடு இருக்கும் வரை இது தேவை. ஓகே ஓகே. அதற்கு ஒரு சாதாரணமாக நீங்கள் ஒரு கூலி வேலைக்கு போயிட்டுருக்கீங்களா, அந்த வருமானத்தை வைத்து இதை பூர்த்தி செய்ய முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆடம்பர தேவைகளுக்கு நம்ம செல்லும் பொழுது மட்டும்தான் இது நமக்கு பற்றாக்குறை ஏற்படுவதனால், இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து வெவ்வேறு ஏதோ பண்ணுறோம். விளைவு சில பேர் சக்ஸஸ் ஆகிறோம், சில பேர் ஃபெயிலியர் ஆகணும். அது அவங்கவுங்களுடைய தனித்துவத்தை பொறுத்து, ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. சரிப்பா, இதே மாதிரி இன்னொரு கேள்வி. இப்போது நான் சம்பாதிக்கிறேன், கொஞ்சம் பணம் செலவுகள்லாம் மாத செலவுகள்லாம் போக கொஞ்சம் மிச்சமாகுது. இப்போ இந்த பணத்தை என்னோடய தொழிலையே நான் மறுபடியும் முதலீடு பண்ணுவது நல்லதா, அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, பங்குச்சந்தை இதெல்லாம் முதலீடு பண்ணுவது நல்லதா? இல்லை, நீங்கள் வந்து மேலே எப்பவுமே வந்துங்க வாரன் பஃபெட்டும் அதே தான் சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, எல்லா இதையும் ஒரே பேஸ்கெட்டில் போடாதேன்னு சொல்லுவாருங்க. அப்போது ஏற்கனவே உங்கள் தொழில் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் தொழிலில் ஒரு வருமானம் வந்துட்டுருக்குன்னு சொன்னால் மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத முழுக்க போடாதீங்க. ஓகே, அதில் ஒரு பார்ட்டாக போடலாம் வேணாம். அதில் கொஞ்சம் ஏன்னா உங்கள் டெவலப்மெண்ட்டு, உங்கள் தொழிலோட வளர்ச்சிக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் தொழில் நல்லா டெவலப் பண்ணுறதுக்குன்னா நீங்கள் ஒரு லோனுக்கு போயோ வாங்கியோ அதை வச்சு நீங்கள் கூட டெவலப் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே சேவிங்ஸுன்றது ஒரு பக்கம் அமௌண்ட்டை நம்ம வந்து எடுத்துக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஏன்னா டெக்னாலஜி வளரும்பொழுது நம்ம பண்ணிகிட்ருக்க தொழில் டெக்னாலஜினால் நம்ம தொழில் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்கள் சேவிங்ஸ் உங்களை காப்பாற்றும். அதாவது நான் சொன்னது அடிப்படை தேவைக்கு உங்களை காப்பாற்றிடும். மற்றதெல்லாம் விட்டுருங்க, மற்றதில் நம்ம வந்து போகவே வேண்டாம். அடிப்படை தேவைக்கு அப்போ அதுக்கு உங்களுக்கு அந்த ஃபண்டு வேணும் அப்படின்னா இப்போ இருந்து நீங்கள் அந்த சேவிங்ஸுங்கிற சப்ஜெக்ட். அதனால தான் நம்ம வந்து இதிலேயே போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் மறுபடியும் வந்து உதாரணம் வந்து 1 லட்ச ரூபா நீங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 5 வருஷம் தொழில் பண்ணாலும் டெவலப் பண்ணிட்டீங்க, ஒரு 5 லட்ச ரூபா வருமானம் வந்துருச்சு உங்களுக்கு. நீங்கள் மாத செலவெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் போக ஒரு 5 லட்ச ரூபா இப்போ நீங்கள் வச்சிட்டீங்க. உங்கள் தொழிலுக்குள்ளே 5 லட்சம் போட்டிங்க அப்படின்னு வைங்க. ஓகே, ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு வந்துருச்சு, அப்டேஷன். உங்கள் தொழில் வந்து நீங்கள் டெக்னாலஜி கூட ஒட்ட முடியல, அப்போ என்ன ஆகும்னா உங்கள் தொழில் ஓட்டம் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் ஏற்கனவே பணத்தையும் உள்ளே போட்டு டம்ப் பண்ணிட்டீங்க, என்ன ஆகுங்க? ஓகே, லாக் ஆகிடும். சரி, அதில் 50% போட்டு 50% சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா இது லாக் ஆனாலும் அது உங்களை காப்பாற்றும். ஓகே. ஸோ அதனால தான் ஒரே இடத்துல நம்ம போடவே கூடாதுங்க, பிரித்து போடணும். அதே மாதிரி ஒரு மனிதன் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு லேண்டு வச்சுருக்கணும், ஒரு சைட்டு வாங்கி வைக்கிறதுங்க. லேண்டுனா நான் என்னஜி லேண்ட் என்னமோ கர்ச்சி பார்க்குற மாதிரி சொல்லிட்டு, அதனால தான் நான் சேவிங்ஸ் பண்ண சொல்கிறேன் உங்களை. சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து நீங்கள் நாளைக்கு ஒரு நாள் அந்த ஒரு 5 சென்ட்டோ ஒரு 2 சென்ட்டோ வாங்கலாம். அட்லீஸ்ட் காணி நிலம் வேணாலும் எல்லாமே அடுத்த மாதமே நடக்கிறதே கிடையாது. ஏன்னா 5 வருஷம் 10 வருஷம். ஆமாம், ஏன்னா பங்கு சந்தையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 1 பவுன் நீங்கள் வாங்குறீங்க கடைக்கு போய் அப்படின்னா, உதாரணம் 1 லட்சத்தி சில்லறையா, நீங்கள் ரேட் எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் 1 பவுனு சரி வேண்டாம், நான் ஒரு 1/2 பவுன் வாங்குறனாலும் அவ்வளோ தேவை இருக்குது. ஐயோ என்கிட்ட அவ்வளோலாம் இழுக்க முடியல, இல்லை என்கிட்ட 100 ரூபா தான் இருக்குது, ஒரு கோல்டு இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பங்கு சந்தையில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதனால் நம்ம போய் பங்கு சந்தையில் 100 சில்லற ரூபாய்க்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கோல்டு உங்களுக்கு ஒதுக்குறோம். அந்த மாதிரி லேண்ட் இல்லையே, இருந்தால் நம்ம அப்படி பண்ணிடலாமே, அப்படி வாங்கி லேண்ட் வாங்கிக்கலாமே அப்படி நம்ம இல்லை. பட் ரியல் எஸ்டேட் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரியல் எஸ்டேட் ஷேர்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த ஷேரில் போய் ரியல் எஸ்டேட் கம்பெனி ஷேர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகே. பட் நீங்கள் சொந்தமாக வந்து வாங்கணும். எப்பவுமே நான் அதான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன், மெட்டீரியலாக இருக்கணும் முதல்ல, அதுதான் ஃபஸ்ட்டு. சேவிங்கில் லேண்டு மெட்டீரியலாக வச்சுருக்கணும், கோல்டு மெட்டீரியலாக வச்சுருக்கணும். எப்பவுமே டிஜிட்டலாகவோ வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வைக்காமல் இருக்கணும் உங்ககிட்ட. ஏன்னா அப்போ தான் நீங்கள் உங்கள் கையில் இருந்ததுனால நீங்கள் கடலை பார்த்து பல நாள் ஆச்சு, எல்லாம் செல்ஃபோனில் தான் டொயின் வருது, இல்லை போய் இல்லை காலத்துக்கு ஏற்ப மாறி தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லுவேன்.
இப்போ லேண்டுங்கிறது எப்பவுமே வேணும். கோல்டு மெட்டீரியல் பார்த்தா ஒரு சந்தோஷமா இருக்கும், 500 பார்த்தா ஒரு ஆமாம் சந்தோஷமா ஆமாம். இருக்கும், ஏன்னா 1000 பார்த்தா ஒரு அப்போல்லாம் வந்துங்க நீங்கள் 100 சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா அதை போய் நீங்கள் சில்லறை பண்ணி டீ சாப்பிட்டு அதை எண்ணி செலவு பண்ணும்போது அதோட ஃபீலே தனி. ஆமாம். எப்பவுமே தொட்டு உணர்ந்து ஃபீல் பண்ணி. ஆமாம். இன்னைக்கு வந்து டிஜிட்டல் 90 தான் இருக்கு. டிஜிட்டலாக பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம என்ன பண்ணுற எது அது தெரியுறதே இல்லை. சில சமயம் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது, எவ்வளோ செலவு பண்ணணும்னு தெரியும். இல்லை வேறு வழி இல்லை, நீங்கள் காலத்துக்கு ஏற்ப அப்டேஷன் ஆகி தான் தீரும். ஆனால் சௌகரியமாக தான் இருக்குது சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முன்னெல்லாம் சார் டெக்னாலஜி அதான் சொன்னேன். டெக்னாலஜி தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு தேவை தான். எந்தெந்த இடத்துக்கு தேவையோ அதான் தேவை. ஏன்னா அப்நார்மல் டெக்னாலஜி ஆபத்து தான். நம்ம டெக்னாலஜி வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. அளவாக இருக்கணும், அளவாக இருக்கணும். அளவாக என்ன இப்போ நம்ம பேசினா ஒரு ஜிபே வந்துருச்சு, ஒருத்தருக்கு பணம் வேணும், உடனே இங்கேருந்து அனுப்புகிறோம். ஆமாம். ஸோ அதெல்லாம் டெக்னாலஜி தான். ஃபோன் பேசுகிறோம், இந்த மாதிரி டெக்னாலஜி தேவை தான், நான் இல்லைன்னு இல்லை. பட் அளவாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப அப்நார்மலாக போகும்போது அது என்ன ஆகுதுன்னா மனிதனுக்கு ஆகுது. ஏன்னா இப்போ உதாரணம் ஏஐ டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க, அதுக்கும் அட்வான்ஸ் நிறைய எல்லாம் என்னமோ வந்துருச்சுன்னு தான் சொல்கிறாங்க. இது என்ன ஆகுதுன்னா மேன் பவரை குறைக்குதுன்னு அவங்க சொல்லலாம். பட் இங்கே மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறோம், மேன் பவரை குறைச்சிட்டே இருந்தால் யாரும் வேலை கிடைக்கலன்னா அப்புறம் வருமானம் இது. அப்போ டெக்னாலஜி வேணும், அளவாக இருக்கணும். அளவாக இருக்கணும். அதான் ஒரு எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ இப்போ ஒரு குழி தோண்டணும் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறோம், சரி அங்கே இருக்கட்டும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எல்லா இடத்துலையும் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா மனிதனுக்கு வேலையே இல்லைன்னு சொன்னால் அவன் எப்படி வருமானம் ஈட்டுவான், அவன் எப்படி பூவா சாப்பிடுவான்? ஏன்னா அவனுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து பணம் இல்லைன்னா பூவா கிடைக்காது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து ரொம்ப இதாக இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும்னு சொல்ல வரோங்க. அந்த மாதிரி அப்டேஷனுங்கிறது வேணும். ஸோ பொதுவாக வந்து இப்போ நம்ம பார்த்து எப்படி பிளான் பண்ணுறோங்கிறது தாங்க இருக்குது. ரெண்டாவது வந்து அதான் சொல்லுவேன், எப்பயுமே கம்பேர் பண்ணக்கூடாதுங்க மெயினாக. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி ஜீப் பண்ணாமல் கம்பேர் பண்ணவே கூடாதுங்க. கம்பேர் பண்ணிங்கன்னா மாட்டினீங்க. எப்பயுமே கம்பேர் பண்ணவே கூடாது. ஆக்சுவலி நம்ம கூட தான் படிச்சிருப்போம், அல்லது நம்ம கூட ஒன்றா வேலை செஞ்சுட்ருப்பான். பட் அவன் ஒரு கார் வாங்கியிருப்பான், அவன் ஒரு இடம் வாங்கியிருப்பான், ஒரு வீடு வாங்கியிருப்பான். இப்போ நம்மளுக்கு நீங்கள் இப்படி சப்கான்சியஸாக நாம் வந்து அவன் மேலே மேலே படக்கூடாதுன்னு நினச்சா கூட என்னடா நாமளும் வேலை செய்கிறோம், நாமளும் சம்பாதிக்கிறோம், ஆனால் அவன் மட்டும் இப்படி டெவலப் ஆகிறான் அப்படின்னு ஒரு தாட் வரத்தானே செய்யுது. அதுதான் சொல்கிறேன், அந்த கம்பேர் இருக்கக்கூடாது. நான் பொருளாதாரம் ஈட்டணும், ஏன்னா பொருளாதாரம் இல்லாமல் நீங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது. அதற்கு எனக்கு என்ன கெப்பாசிட்டி, எனக்கு என்ன தகுதி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் வந்து பயணம் பண்ணிங்கன்னா உங்கள் பயணம் சுகம்தான். நீங்கள் கம்பேர் பண்ணால் தான் சிக்குனீங்க. கம்பேர் பண்ணால் சிக்கணும். நீங்களும் பொருளாதாரம் தான் ஈட்ட போகிறீங்க, அவரும் அந்த செய்கிறாரு. பட் அவருக்கு அது வந்திருக்கு, அதனால் அவர் அதை ஈட்டுறாரு. எனக்கு எது வந்திருக்கோ அதை தான் நான் செய்ய முடியும். கண்டிப்பாக. அதுக்காக அவர் செய்கிறான்னு செய்யணும், நான் காணாமல் போயிடுவேன். அப்போ இங்கே உண்மை எனக்கு என்ன வருது அப்படின்றது அனலைஸ் பண்ணனா கண்டுபிடிச்ச முடியும். எல்லாரும் மனிதனுக்குள்ளே எல்லா திறமையும் இருக்குங்க. அப்போ எனக்கு என்ன வரும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டு அதில் நான் பயன் பண்ணால் அங்கேயும் எனக்கு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வைத்து கொண்டு நான் எப்படி வாழ போகிறேங்கிறத நான் முடிவு பண்ணணும். கடன் வாங்கி பண்ணிங்கன்னா வருமானம் 100, ஆனால் 1000 ரூபா 1,00,000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து கனவு தேவை. ஆமாம், நான் வந்து கனவை தப்ப சொல்லலை. எப்படி உதாரணம் 1,00,000 ரூபா கனவு, ஆனால் வருமானம் 100. அந்த 1,00,000 ரூபாயை அடைவதற்கு என்ன வழிமுறைகள், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும், அதற்குண்டான செய்தால் அந்த 1,00,000 ரூபாய் கிடைக்கும். ஓகே, புரியுது. அப்போ அந்த 1,00,000 ரூபாய் வைத்துக்கொண்டு பங்குச்சந்தையில் உதாரணம் அதான் சொல்லுவேன். பங்குச்சந்தையில் நிறைய பேர் மிஸ்டேக் என்ன செய்வாங்கன்னா, நான் தான் சொல்லுவேன், கடலில் ஒருத்தர் வந்து ஒரு மீனவன் வந்து போட் எடுத்துகிட்டு மீன் பிடிக்க போகிறார், சின்ன போட்டில். அவர் உதாரணம் போட்டில் ஒரு 10 கிலோ மீன் பிடிக்கலாம், அந்த கெப்பாசிட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் 10 கிலோ பிடிச்சிட்டு வந்து இங்கே கரையில் விற்கிறாரு. 1 கிலோ 100 ரூபா, 10 கிலோ எவ்வளோ 1000 ரூபா விற்றுட்ருக்கார். அதே கடலில் ஒருத்தர் கப்பலில் திமிங்கலம் பிடிச்சிட்டு வர்றாரு. பிடிச்சிட்டு வந்து ஒரே டேக்கில் இவர் ஒரே டேக்கில் கொண்டாந்து 1,00,000 ரூபாய்க்கு விற்கிறார். அந்த திமிங்கலம் வந்து 1,00,000 ரூபாய்க்கு போகுது. ஏன்னா அந்த 1,00,000 ரூபாய் இவர் சம்பாதிக்கணும்னு எத்தனை முறை இவர் படகுல போகணும்? 1000 ரூபா சம்பாதிக்கிறார் ஒரு ட்ரிப்புக்கு. ஓகே, அப்போ இவர் கனவு காண்றாரு, நம்மளும் வந்து திமிங்கலம் பிடிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இவர் போட்டில் போய் திமிங்கலைக்கு வலை போட்டால் என்ன ஆகும்? திமிங்கலை வர சாப்பிட்ருவோம். திமிங்கலத்துக்கு வலை போட்டால் இவரையும் போட்டையும் சேர்த்து உள்ளே இழுத்துட்டு போகும். அப்படின்னா நான் திமிங்கலத்துக்கு ஆசைப்படக்கூடாதா? இல்லை, நீ திமிங்கலத்துக்கு ஆசைப்பட்டால் அவனை மாறி நீ கப்பல் வாங்க வேண்டும். அதான ஃபேக்ட், இதான ப்ராக்டிக்கல். இப்போ நம்ம பேசுகிறது ப்ராக்டிக்கல் இல்லை. கண்டிப்பாக. அப்போ நீ கப்பல் வாங்குறதுக்கு முயற்சி செய்,
வாங்கிய பிறகு நீ திமிங்கலம் பிடி, நீ 1 லட்ச ரூபா சம்பாதிக்கலாம். இவ்வளோ தான் மேட்ரு. ஆனால் நீ போட்டை வச்சுக்கிட்டு அவனை மாதிரி திமிங்கலை பிடிக்கணும்னு நினச்சா நீயே காணாம போயிடுவேன், நீயே முழுகிடுவேன். பங்கு சந்தையில் செய்யும் தவறு இதுதான். இதுதான் பிரச்சனையே. எல்லாருக்கும் ஆசை இருக்குது, பட் அதுக்குண்டான கெப்பாசிட்டி இல்லை. அதனால் இவர்கள் இருக்கும் பணத்தை இழந்து விடுகிறார்கள். இந்த துறை மட்டும் இல்லை, எதுவாக இருக்கட்டும். ஒரே நாளில் அல்லது ஒரே மாதிரி. அதனால தான் வந்து கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு நான் என்னோடய அனுபவத்தில் இந்த சொல்ல வரேன். ஸோ இதுதான் வந்து ஒரு மனிதன் வந்து செய்யக்கூடிய. இன்றைக்கி கொஞ்சம் ஓரளவுக்கு சேவிங்ஸ் பற்றியும் பங்குச்சந்தையை பற்றியும் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். இன்னும் நிறைய டவுட்ஸு எனக்கும் இருக்குது. இந்த வீடியோவை பார்க்குற ஆடியன்ஸு நண்பர்கள் உங்களுக்கும் டவுட்ஸ் இருந்தால் ராம்குமார் நாங்கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்கலாம். இல்லை நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் நீங்கள் பதிவு பண்ணலாம். அதுக்கும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களில் பேசுகிறோம். ஆனால் உங்களுடைய நம்பர் என்னோடய நம்பர் வந்துங்க 6369702641 என்ற இந்த மொபைலுக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இது வந்து காலையில் 10 மணிலேருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். இது சார்ந்த பங்குச்சந்தை சார்ந்த உங்களுக்கு சந்தேகங்கள் வேறு எதாக இருந்தாலும் சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். மீண்டும் ஒரு முறை எஸ் மீடியா YES மீடியா அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் உங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. வாழ்க.